வணக்கம். நவ திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். 5000 ரூபாய் கொடுத்ததுல பெண்களை ஓட்டு போடுறதுக்காக கொடுத்தாங்க. இதெல்லாம் இல்ல. பெண்களுக்கான அரசு திமுக அரசு. இது யாரையும் மறுக்க முடியாது. ஏன்னா இப்போது கொடுத்த 5000 பத்தி பேசுறாங்க. அன்னைக்கு நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் 89ல பெண்களுக்கு பரம்பரை சொத்து அதுல பங்கு உண்டுன்னு சொன்னார். இது யாராவது செய்திருக்க முடியுமா? பரம்பரை சொத்துல பெண்களுக்கும் பங்கு உண்டுன்னாரு. இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனா நடக்கல. சட்டத்தில் வென்றார் நம் தலைவர். என்னென்னமோ பண்ணா, ஜாதகத்தை கொண்டு வந்தா, என்னென்னமோ பண்ணி இப்படிதான் அப்படிதான் வாழணும், இப்படிதான் நம்மளுடைய ஐதீகம், இப்படிதான் குடும்பத்துல ஐயோ வரும் ஆண்களுக்கு தான் அடிச்சு படைச்சார் கலைஞர். பெண்களுக்கு சம உரிமை 89 கொண்டு பெண்களுக்கான அரசு திமுக அரசு என்பதை நிரூபித்தது. பெண்களுக்கு சம உரிமை என்று கொடுத்தது இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு. இந்தியாவில் உள்ள பெண்கள் அனைத்து பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை. இப்ப எல்லா பெண்களும் எனக்கு பங்கு உண்டு, இந்த வீட்டுல எனக்கு பங்கு உண்டு, என் தாத்தா சொத்து எனக்கு என்று மாறுதட்டி கொண்டு பேசுகிறார்களே, யாரால்? நம் தமிழினத்தில் கலைஞர் உதயசூரியனால் தலைவர் கொடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்தார் நம் தளபதி. இன்னும் பல பணிகள் தொடரும். பெண்களுக்காக இன்னும் பல நலத்திட்டங்களை கொடுக்க தயாராக உள்ளார். அதனால இந்த 5000 கொடுத்துதான் பெண்களுக்கு அரசுக்கு இந்த அரசு கிடையாது. தலைவர் கலைஞர் செய்ததை தொடர்ந்தார் நம் தளபதி. தலைவர் கலைஞர் செய்ததை அதை நிறைவேற்றி காட்டினார் தளபதி. இன்னும் பல சாதனைகளை பெண்களுக்காக கொடுக்க தயாராக உள்ளார். வாக்களிகள் திமுக, வாக்களிகள் உதயசூரியனுக்கு. நன்றி, வணக்கம்.